கீழே கீழே போய் கீழே வந்தனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நடந்தே போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கே போனாலும் வண்டியே தொடுறதில்லை. சரி, உன் ஃப்ரெண்ட் என்ன வரான்? அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ரிக்கவரி அப்போ? மேக்ஸிமம் 1 இயர் ஆயிரும். ஏன்னா ஹிப்பில் போல்ட் அடிக்கிறான். ஓ காட். ஒரு காடே ஓ காடுன்னு சொல்கிறீங்களே, என்னது இது? John, not a god, more of a cosmic clerk. My job is to verify the person sitting here and decide where to send him through the gate or பட் யூ ஹேவ் பவர்ஸ் ரைட். நீ நினச்சாதானே அந்த டோரே ஓப்பன் ஆகும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனு காஸ்மிக் லைட். Yep. இந்த கேண்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்க வரைக்கும் காஸ்மிக் லைட்டிங் எதுவும் ஆகாது. காஸ்மிக் பவர்ஸ். Alright, fair enough. Let's resume your incarnation. So, ஒரு நிமிஷம். அது என்ன அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அது என்ன வார்த்தை? incarnation? அதேதான். Incarnation is the process of sending a soul into a new body. ஸோ ஒரு செத்துப்போன பாடியிலேருந்து எடுத்த ஒரு சோலை இன்னொரு பாடிக்கு நீங்கள் அனுப்புறீங்க. லைக் மறுபிரிவு மாதிரி தானே சொல்கிறீங்க? இங்கிலீஷில் சொன்னதை நீ தமிழ் சொல்லியிருக்க. Yep, that's it, basically. ஓகே ஃபைன். Shall we? Yeah. Well, நீ வாழ்கிற அந்த பூமியில் உன்னை மட்டும் டிபெண்ட் பண்ணி உன்னை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்லை. ஆனால் ஒருத்தி இருந்தா. அவ பேர் லிண்டா. என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே அவ தான். இந்த காஸ்மிக் ரேஸை விட அவ கண்ணில் இருக்கிற ஹீலிங் பவர் ரொம்ப பவர்ஃபுல். பை த வே இஸ் அ டாக்டர். அவ சொன்னாங்கிறதுக்காக என் பிளட்டை யூனிட்டாக வாரி வழங்கிட்டேன். ஓ, அவங்களுக்காக? யா, பிளட்டு மட்டும் இல்லை, அவ சொன்னாங்கிறதுக்காக இந்த உடம்புல இருக்கிற மொத்த ஸ்பேர் பார்ட்ஸையும் எழுதி தந்துருக்கு. ஆக்சுவலி இந்நேரம் அந்த ப்ராசஸில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதை எவனுக்கு வச்சுட்டு இருப்பாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, அதோட ஏதோ ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இங்கே உட்காந்து. நான் பாவம் பண்ணிக்கிறேண்ணா? வேண்டா, இன்னும் பணம் இடம் உங்கள் அண்ணன் உன்னை கொல்ல போகிறான். ஏன்னு எப்படி என்ன கொலை பண்ணியிருப்பான்? சான்ஸே இல்லை, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னு இதுக்காக என்ன கொலை பண்ண? நீ இப்போது கிளம்பலாம். சீக்கிரம் டோர் ஓப்பனில் இருக்கும். இல்லை, என்னை எதுக்காக கொண்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். அதோட ஆன்சர்ஸ் வெயிட். என்ன மறுபடியும் மனுஷனாக தானே மாற்றுவீங்க, இல்லை வேற ஏதாவதா? அது நான் முடிவு பண்ண முடியாது. சீக்கிரம் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களால் மறுபடியும் என் உடம்புக்கே நான் அனுப்ப முடியுமா? எங்கேருந்து வந்தனோ அங்கேயே அனுப்பிச்சிடுங்களேன். எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல. ஏன்னு இதுக்கு என்ன போய் அது பண்ண முடியாது. அது ரிசரக்ஷன். நாங்கள் அது யாருக்கும் பண்ணுறதில்ல. உங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் தானே, அப்போ பண்ணலாம் தானே? மிஸ்டர் ஜான், அது என் கையில் இல்லை. இந்த ரீஇன்காரேஷன்லாம் வேணாம். என்னை ப்ளீஸ் ரிசரக்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ்.